ஹாய்! வெல்கம் டு தாரகா ஹோம் கேக்ஸ். இன்றைக்கி எனக்கு பட்டர்ஸ்காட்ச் கேக் ஆர்டர் வந்துச்சு. அதை நான் எப்படி பண்ணேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேக் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி அதை 3 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு கேக் போர்டு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பேலட் நைஃப் எடுத்து அதை இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இந்த க்ரீம் எதுக்காக நம்ம போர்டு மேலே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, கேக் போர்டை விட்டு மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயர் ஆஃப் கேக்கை எடுத்து போர்டு மேலே வச்சுட்டு அது மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இதோ இந்த மாதிரி சுகர் சிரப் எல்லா பக்கமுமே படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அது மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். க்ரீம் சுற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். க்ரீம் டைரெக்டாக அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா அதை லைட்டாக அப்படியே லெவல் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக கேரமல் சாஸ் அப்ளை பண்ணணும். கேரமல் சாஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதையும் லெவல் பண்ணி விட்டுட்டு மேலே ப்ரலைன் அப்படியே அப்ளை பண்ணணும். ப்ரலைனும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் ஆஃப் கேக் எடுத்து மேலே வைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் திரும்பவும் சுகர் சிரப் கேக்கில் சுற்றி அப்ளை பண்ணணும். சுகர் சிரப் ஒரு பக்கம் நல்லாவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் அந்த மாதிரியும் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சுகர் சிரப் இல்லாத இடத்துல கேக் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே தான் க்ரீம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அது மேலே கேரமல் சாஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி லைட்டாக லெவல் பண்ணி விட்டுட்டு அது மேலே திரும்ப ப்ரலைன் போட்டு விடணும். ப்ரலைன் அளவாக போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக நம்ம போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் சாப்பிடும்போது அவ்வளோவா நல்லா இருக்காது. இதோ இந்த மாதிரி அளவாக போட்டாலே போதும். அதுக்கப்புறமா போட்டு முடிச்சுட்டு தேர்ட் லேயர் ஆஃப் கேக் எடுத்து மேலே வச்சுக்கணும். அதுலேயும் திரும்ப சுகர் சிரப் அப்ளை பண்ணணும். இதுக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் இதில் நம்ம ப்ரலைனும் கேரமல் சாஸும் அப்ளை பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா இதுதான் தேர்ட் லேயர் ஆஃப் கேக்கு அப்படின்றதுனால. இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து ஐசிங் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஐசிங் பண்ணும்போது கீழேருந்து நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணுங்க. கீழேருந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மாதிரி க்ரீம் பீட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் ஒர்க் பண்ணுறத விட பீட் பண்ணிவிட்டு ஒரு 15 to ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இந்த மாதிரி க்ரீம் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலட் நைஃபால் இந்த மாதிரி நீட்டாக எல்லாத்தையுமே லெவல் பண்ணி விட்டுட்டு அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நீட்டாக பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேரமல் சாஸ் மேலே கேரமல் சாஸ் அப்ளை பண்ணணும். இதோ இந்த மாதிரி கேரமல் சாஸ் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். போட்டுட்டு இது மாதிரி சுற்றி இந்த மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த கேக்கோட ஓரங்கள்லேயும் நான் அப்படியே ட்ராப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறமா ஒரு பேலட் நைஃபால் நடுவில் அப்படியே அதை லெவல் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ரீம் சிம்பிளாக க்ரீமில் ஒரு டிசைனும் நான் கொடுத்துக்கிட்டேன் நான். இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி டிசைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு கேக்கு. அதுக்கப்புறமா என்கிட்ட மிச்சம் இருந்த ப்ரலைனையும் இந்த மாதிரி மேலே அப்படியே போட்டுட்டு கேக்கை சுற்றியும் இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 1.5 hour to 2 hours நான் செட் ஆக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் கஸ்டமருக்கு நான் டெலிவரியே பண்ணேன் நான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹோம்மேட் கேக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய கஸ்டமருக்கு அதுக்கப்புறமா டெலிவரி பண்ணியும் முடிச்சிட்டேன். என்னோடய கஸ்டமர் கேக்கை டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.